வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஜப்பானீஸ் ப்ளஃபி ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 முட்டையை உடைச்சி யோக்கு தனியாக ஒயிட்டு தனியாக வச்சுக்கோங்க. ஒயிட்டில் ஒரு பிஞ்சளவு உப்பு, யோக்கில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க. யோக்கில் அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட்டை ஒரு விஸ்க் வச்சு நல்லா ப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் பண்ண பிறகு இதை போல் இருக்கணும். பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க யோக்கை ஊற்றி ஆம்லெட் போல் திருப்பி போட்டுக்கோங்க. ஆம்லெட் நல்லா வெந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒயிட் எக்கை மேலே ஊற்றி ஒரு ஸ்பூனால் இது போல் சமப்படுத்தி விடுங்க. டாப்பிங்ஸுக்கு நீங்கள் விருப்பமானதை சேர்த்துக்கலாம். நான் இதில் சில்லி ஃப்ளாக்ஸ் தான் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஜப்பானீஸ் ஸ்டைலில் ப்ளஃபியான ஆம்லெட்டு ரெடி ஆகிடும். பார்க்கறதுக்கு கேக்கு மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.